ஹலோ ஹாய்ஸ். ஒருவர் ஒரு நாட்டிலே பிறந்து வளர்ந்து ஏதோ ஒரு காரணங்களால் திடீரென்று அந்த நாட்டை விட்டு வெளியேறும்போது அவருக்கு இருக்கும் அந்த வலியை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். ஆமாங்க மக்களே, அது போன்ற ஒரு நிகழ்வு தான் நடந்து உள்ளது. இது போன்ற வீடியோக்கள் உங்களை தேடி வர வேண்டுமென்றால் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை விரிவாக பார்ப்போம். ஸ்பெயின் நாட்டின் எல்லை பகுதியில் இருக்கும் சியூட்டா என்ற நகரத்தில் அங்கு ஒரே நாளில் 60,000 முதல் 70,000 மக்கள் அத்துமீறி நுழைந்துள்ளார்கள். இது கடந்த 24 மணி நேரத்தில் கடல் வழியாகவும் கம்பி வேலிகளை உடைத்தும் அத்துமீறி நுழைந்துள்ளார்கள். அதனால் அங்கு பாதுகாப்பு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்த அகதிகள் ஏன் ஸ்பெயின் நாட்டிற்கு வந்தார்கள் என்றால் 3 காரணங்கள் உண்டு. முதல் காரணம் கடுமையான வறுமை, தேவையான போது உணவு பற்றாக்குறை, வேலைவாய்ப்பு குறைவு, பொருளாதார நெருக்கடி ஆகியவையாகும். இரண்டாவது காரணம், ஸ்பெயின் நாட்டின் எல்லையை திறந்து விட்டார்கள். அங்கு சென்றால் தேவையான வேலைகள் பெற்று அங்கேயே வாழ்க்கையை செட்டில் ஆகிவிடலாம் என்ற தவறான செய்திகள் சமூக ஊடகங்களில் பரவியதால் அந்த செய்திகளை கேட்டு மக்கள் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றார்கள். மூன்றாவது காரணம், தங்கள் நாட்டில் உள்நாட்டு போர் நடப்பதால் தங்களுடைய உயிர்களுக்கு அஞ்சி ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றார்கள். ஏன் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றார்கள் என்றால், ஸ்பெயின் நாட்டின் எல்லை பகுதியான சியூட்டா நகரம் ஐரோப்பா கண்டத்திலிருந்து ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு செல்லக்கூடிய ஒரே நிலப்பரப்பு எளிதான வழியாகும். அதனால் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றார்கள். அங்கு பல்லாயிரக்கணக்கான அகதிகள் ஒரே நேரத்தில் சென்றதால் அவர்களுக்கு தண்ணீர், உணவு, தங்குமிடம் ஆகியவை கொடுக்க முடியவில்லை ஸ்பெயின் அரசாங்கத்தால். அதனால் அந்த அகதிகள் தெருக்களிலும் கடலோர பகுதிகளிலும் தங்கியிருந்தார்கள். ஸ்பெயின் நாட்டின் பிரதமர் தங்கள் நாட்டின் எல்லையோரத்தில் இராணுவ படை வீரர்களை அனுப்பி பாதுகாப்பை வலுப்படுத்தினார். ஸ்பெயின் நாட்டின் பிரதமர் மொரோக்கோ நாட்டு அரசு தங்களுடைய எல்லைகளை தளர்த்தி தங்களுடைய நாட்டு மக்களை தங்களுடைய நாட்டுக்குள் விட்டு பிரச்சனைகளை உண்டாக்கும் செயல் தங்களுடைய நாட்டின் மீது தாக்குதல் என்று அறிவித்துள்ளார். இதை அறிந்த ஸ்பெயின் நாட்டின் அண்டை நாடுகள் ஸ்பெயின் நாட்டிற்கும் தங்களுடைய நாட்டிற்கும் இடையே உள்ள வழிகளை தற்காலிகமாக மூடியுள்ளார்கள். கடல் வழியாகவும் கம்பி வேலிகளை உடைத்தும் அகதிகள் வரும்பொழுது கூட்ட நெரிசலில் சிக்கி 57 பேர் இறந்துள்ளார்கள். மொரோக்கோ நாட்டிற்கும் ஸ்பெயின் நாட்டிற்கும் அரசு எல்லை பிரச்சனை ஏற்கனவே உள்ளது. மொரோக்கோ அரசு ஸ்பெயின் அரசிடம் தங்களுக்கு சாதகமான முடிவுகளை பெறுவதற்காக தங்களுடைய எல்லைகளை வேண்டுமென்றே தளர்த்தி ஸ்பெயின் நாட்டிற்கு நெருக்கடியை தருகிறது. மொரோக்கோ அரசு தங்களுடைய நாட்டு எல்லைகளை தளர்த்தி தங்களுடைய நாட்டு மக்கள் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றபோது கண்டும் காணாமல் இருந்ததற்கு முக்கிய காரணம், தங்களுடைய நாட்டு எல்லைகளை வலுவான பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்கு போதுமான நிதியும் அதிநவீன பாதுகாப்பு கருவிகளும் தேவைப்படுது என்பதை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு உணர்த்தவே மொரோக்கோ நாடு கண்டும் காணாமல் விட்டுவிட்டது. அது மட்டுமில்லாமல் தங்களுடைய நாட்டு இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வேலைவாய்ப்பு பெற்று அங்கேயே
செட்டிலானால் தங்களுடைய நாட்டில் வேலைவாய்ப்பு பிரச்சனை குறையும், மக்கள் தொகை குறையும் என்று உலக வல்லுநர்கள் கூறுகிறார்கள். ஆப்பிரிக்க மக்கள் ஐரோப்பிய கண்டத்திற்குள் வரக்கூடாது என்பதற்காக ஆண்டுதோறும் நிதி உதவி வழங்கி வருகிறது. இந்த தகவல்களை பார்க்கும் பொழுது மொரோக்கோ அரசு தங்களுடைய நாட்டு மக்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பு, போதுமான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்காமலும், தங்களுடைய நாட்டு மக்கள் வெளிநாடுகளுக்கு சென்றபோது தங்களுடைய நாட்டு இராணுவ படை வீரர்கள் கண்டு காணாமல் விட்டதை பார்க்கும்போது மொரோக்கோ அரசு சரியான ஆட்சி முறை இல்லை என்று தெரிகிறது. நன்றி, வணக்கம்.